ஹல்லேலூயா. ஆராதனை போர் அடிக்குதுன்னா ஆண்டவரை நேசிக்கலன்னு அர்த்தம். யார் ஆராதனையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ, ஆர்வமாக இருக்காங்களோ, அவங்க ஆண்டவர் நேசிக்கிறவங்க. ஏன்னா நேசிக்காதவங்க கிட்ட பேசினா போர் அடிக்கும். ஆனால் உண்மையாக நேசிக்கிறவங்க கிட்ட எவ்வளோ நேரம் பேசினாலும் போர் அடிக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும்னு தோணும். முழு மனசோட பேசுவோம், மனம் திறந்து பேசுவோம். நம்ம ஆண்டவர், நாம் நேசிக்கிற தேவன், அவர் நம்மையும் நேசிக்கிறார். ஆண்டவரும் நம்மளை நேசிக்கிறார், நம்மளும் ஆண்டவர் நேசிக்கிறோம். அதனால ஆராதனை உண்மையாகவே ஒரு மன நிறைவை தரும். ஹல்லேலூயா. இன்னும் அவரை துதிக்கணும்னு தோணும், இன்னும் அவரை உயர்த்தணும்னு தோணும். இயேசுவே, எனக்கு நீங்க எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறீங்க அப்பா. கஷ்டத்திலையும் எனக்கு உதவி செஞ்சீங்க, பலவீனத்திலையும் என் கூட இருந்தீங்க, எதிர்ப்புகள் போராட்டங்கள் மத்தியிலையும் ஆறுதல் தந்தீங்க, கண்ணீரின் நேரத்தில் ஒரு தாயை போல என் கண்ணீரை தொடச்சிங்க. அதனால நான் உங்களை இன்னும் ஆராதிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அவர் பரிசுத்தர், அதனால் அவரை துதிக்கிறேன். அவர் துதிக்கப்பட வேண்டியவர் இல்லையா? அவர் தான் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டியவர். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் தகுதியானவர். அவருடைய ஆலயத்துக்கு நம்மளை அழைச்சிருக்காரு ஆண்டவர். என் சமூகத்துக்கு வா மகளே, என் சமூகத்துக்கு வாக மகனை அழைச்சிருக்கிறாரு. அப்ப அந்த அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு. அந்த அழைப்பை கூட ஏற்றுக்கொள்ளாத மனிதர் நிறைய இருக்கும் போது அந்த அழைப்பை பாக்கியமா நினைச்சு வந்திருக்கிற தேவ பிள்ளைய, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. தேவ நல்லவர், தேவ நல்லவர். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நான் அப்படித்தான் ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. அப்ப நான் வேற யாரும் வேண்டாமான்னா இல்ல. அவர் என் கூட இருந்தாருன்னா எல்லாரும் என் கூட இருப்பாங்க. அவர் என் கூட இருந்தா எல்லாம் என் கூட இருக்கும். கர்த்தர் மட்டும் என்னோடு இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நிச்சயம் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்றீங்களா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. எழுமி நின்று பாடலாமா? இருக்கிற இடத்துல எழுமி நின்று. யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா எலோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. உங்க சத்தம் கேட்கலையா? யெகோவா பரிசுத்தர், உன்னத தேவன், உன்னதர் நீ, உம்மை போல் வேறு தேவன் இல்லையே. எஸ், உம்மை போல வேற இல்லை. யெகோவா உம் சமாதானம் தங்கீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம்
சந்திக்கிறதுக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. சுகவீனங்களை மாற்றுவதற்கு நீர் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க தன்னையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க தன்னையே தந்தீர். அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். எவ்வளவு கஷ்டத்திலையும் நீர் எனக்கு போதும். எவ்வளவு வேதனையிலும் நீர் போதும். எவ்வளவு பற்றாக்குறையிலும் கர்த்தர் போதும். எல்லா எதிர்ப்புகள் வந்தாலும் நீர் போதும். ஓ, எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நீர் எனக்கு போதும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நீர் போதும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவர் மட்டும் நமக்கு இருந்தா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.